இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். இப்போ தான் மீஷோல ஆர்டர் போட்டிருந்தேன். கொரியரும் ரிசீவ் பண்ணிட்டேன். வாங்கி செட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, அது ரொம்ப லூஸா இருந்தது. நம்ம கொஞ்சம் நகர்த்தி வச்சாலும் எல்லாமே கீழ விழுகிற மாரி இருந்தது. அதனால் ஹஸ்பண்ட் வந்து இதை ரிட்டர்ன் போட்டுடலாம், வேறு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போட்டாங்க. இது ஃபுல்லாகவே செட் பண்ணது வந்து என் பையன் தான். அவன் ரொம்ப அழகா, ரொம்ப ஆர்வமாக இதை பண்ணிகிட்டு இருந்தான். எங்கள் வீட்டு குட்டி இப்போல்லாம் அவனுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை அவனே எடுக்கிறேன்னு சொல்லி அடுக்கி வச்ச ட்ரெஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டான். ஸோ காலையிலே இன்றைக்கி இந்த வேலையை முடிச்சிடலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எப்படி பண்ணுவேன்னா, ஊருக்கெலாம் போனோன்னா அதுக்கு தனியாக ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸு செட் பண்ணி அடுக்கி வச்சுருவேன். அப்புறம் ரெஃப்யூஸ்க்கு, அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸை வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். அப்போ தான் நமக்கு வந்து அது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வந்து டிஃபன் வேலை எல்லாமே வந்து எனக்கு 9:30, 9:00 தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இவங்க 2 பேருமே 10:00 தான் வீட்டிலேருந்து வெளில போவாங்க. இன்றைக்கி மறுபடியும் ஊருக்கு கிளம்புறோம். ஸோ அதனால் மதியத்துக்கும் தேவையானதை காலையிலே செஞ்செல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஆம்பூர் ஸ்டைலில் வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிலாம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் காளானும் பச்சை பட்டாணியும் இருக்குது. அதை வச்சு ஆம்பூர் ஸ்டைலில் ட்ரை பண்ணுவோன்னு பண்ணுறேன். பட் எப்படி வரும்னு தெரியல. டெய்லியுமே காக்காவுக்கு இந்த மாதிரி சாப்பாடு வச்சுருவேன். அதுவும் வந்து சாப்பிட்டு போயிடும். காலையில் டிஃபனுக்கு மோர், உப்புமா, சுண்டல் தாளித்து வச்சாச்சு. மதியத்துக்கு வந்து பாஸ்மதி ரைஸில் தான் காளான் பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து அரிசி ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நல்லா கழுவி ஊற வச்சிட்டேன். ஆம்பூர் பிரியாணி வந்து நார்மலாக நம்ம என்னெல்லாம் பிரியாணிக்கு போடுவோமோ அதுதான் போடணும். ஆனால் என்ன, அந்த வரமிளகா மட்டும் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அது கூட இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்துட்டாலே என் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். உண்மையிலே மற்ற பிரியாணியை விட இந்த ஆம்பூர் பிரியாணி ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த பச்சை பட்டாணியும் கொஞ்சம் இருந்துச்சு. சரி அதையும் வேஸ்ட் பண்ணுவானேன்னு அதையும் பிரியாணியோட ஆட் பண்ணிட்டேன். எனக்கு காரம் கொடுக்க முடியாது, அதனால அதே காளான், பச்சை பட்டாணி போட்டு கொஞ்சம் ரைஸ் அவனுக்கு வச்சிட்டேன். தயிர் பச்சடி, காளான் பிரியாணி செஞ்சாச்சு. இனிமேல் கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு பேக் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். இப்போலாம் சீரியல் பார்த்துட்டே கிச்சனை க்ளீன் பண்ண பிடிக்கும். எனக்கு வந்து இப்போ ரீசன்ட் டேஸாக வந்து நான் மெட்டி ஒலிக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். எப்போவுமே அதை போட்டுட்டு தான் வந்து கிச்சனில் வேலை பார்ப்பேன். அதான் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இனி சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியது தான்.